அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மகத்தான கிருபையால் இன்றைய ஜும்மா தினத்தில் அல்லாஹ் நம்மீது கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை ஜமாத்தாக தொழுவதற்கு, மேலும் அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு எதை போதித்தார்களோ அதை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் இங்கு ஒன்று குழும்பச் செய்திருக்கின்றான். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இறைவன் மறுமையில் நமக்கு வெற்றியை தந்து அருள்வானாக என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் துஆ செய்த வண்ணம் இந்த உரைக்கு நான் வருகின்றேன். இன்றைய ஜும்மாவில் சுய பரிசோதனை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக உலகில் மனிதனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை மனிதன் செயல் வடிவில் செயல்படுத்தி காட்டிக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக ஒரு டூ வீலர் ஒருத்தன் தயாரிக்கிறாங்க, ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்கன்னா டெஸ்ட் டிரைவ் என்று சொல்லி வாகனத்தை சாலையில் ஓட்டி பார்த்துருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அதை சரியான முறையில் பரிசோதித்து தான் என்ன செய்வாங்க, அதை விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை மனிதனாக படைத்து உலக வாழ்க்கை பயணத்தை அல்லாஹ் அளித்திருக்கின்றானே, அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான ஒரு டெஸ்ட் டிரைவ் நமக்கு தேவைப்படுகின்றது. ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய தருணத்தில் மனிதன் பலகீனமான படைக்கப்பட்டுள்ள அந்த மனிதன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவன் ஷைத்தானுடைய தூண்டுதலினால், ஷைத்தானுடைய ஆசை வார்த்தைகளினால் அவன் தடம் புரண்டு சென்று விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கின்றது. அப்போது மூமின்களாக இருக்கக்கூடிய நாம், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், இந்த ஏகத்துவ கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டோம், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளித்த அந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்றோமா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோமா என்கின்ற ஒரு பரிசோதனையை நாம் அவ்வப்போது செய்து கொண்டால் மாத்திரமே தான் இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் சரியான முறையில் பயணிக்க முடியும். அதற்காகத்தான் சுய பரிசோதனை ஒவ்வொரு முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம், அது மொத்தம் பொதுவான முஸ்லீம்கள் என்று சொன்னால் அது எனக்கும் தான், எல்லோரும் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். எதுக்காக மேற்கொள்ள வேண்டும்? நம்மிடத்தில் உள்ள தீமைகளை களை எடுக்கணும். முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் தஆலா வெறுமனே குர்ஆனில் நீங்கள் இணை வைக்காதீர்கள் அப்படின்னு மட்டும் சொல்லலை. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை கிட்டத்தட்ட 114 அத்தியாயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கின்றான். அப்போது அல்லாஹ் தஆலா இந்த முழுமையான வாழ்க்கை திட்டத்தை எப்படி நம்ம பயணிக்கணும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகுத்து தந்திருக்கின்றான். எதெல்லாம் தீமைகள், எதெல்லாம் நன்மையான காரியங்கள், எதையெல்லாம் நீங்கள் விட்டு விலக வேண்டும், எதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுமனே சொல்லிவிட்டு மட்டும் செல்லாமல், அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு மட்டும் இல்லாமல், ஒரு மனிதரை, ஒரு புனிதரை, ஒரு நபியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்மாதிரியாக, அவர் எல்லா விஷயங்களுக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கையை அமைத்து ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்டி சென்றிருக்கின்றான். அப்போ இந்த சுய பரிசோதனை நாம் எதற்காக கையாள வேண்டும் என்று சொன்னால்,
நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை களை எடுக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் இருக்கின்றதே, இது நிலையாக நாம் அமல் செய்ய வேண்டும். ஏதோ இன்றைக்கி தொழுதோம், ஜும்மா தொழுதுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொருளான தொழுகையை, முஸ்லீம்கள் பல பேர், அதில் பெண்களும் சரி ஆண்களும் சரி, தொழுகையை என்ன செய்கிறதில்ல, அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அப்போது அமல்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அமல்கள் நிரந்தரமாக நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது, தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றதே, இது தொடர்ந்து நாம் என்ன செய்யணும், நம்முடைய இறுதி காலகட்டம் வரை இந்த அமல்களில் நாம் என்ன செய்யணும், தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதே மாதிரி நான்காவது முக்கியமான அம்சம் என்னென்னா, இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் யாருக்காகவும் இந்த கொள்கையில் இருக்காமல் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக மட்டுமே என்ன செய்யணும், இந்த கொள்கையில் நாம் ஈடுபட வேண்டும். ஈமான் கொண்ட பிறகு அமல் செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, இதில் மிக முக்கியமான அம்சம் என்னென்னா, நமக்கு ரொம்ப நெருங்கியவர்களோ நமக்கு போதித்தவர்களோ இந்த கொள்கையிலிருந்து விட்டு விலகி இருந்தாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே திரும்பி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போது இப்படியெல்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க நாம் இறையச்சத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகின்றோமா என்று ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும், இந்த சுய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், இன்றைக்கி நம்ம வீரவசனம் பேசுகிறோம் பாருங்கள், என்ன மாதிரி ஒரு இறையச்சவாதி யாருமே இல்லை அப்படின்னு நாம் பேசுகிறதில்ல, வெளியே பேசிக்கிறாங்கல்ல. ஆனால் சஹாபாக்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் மனிதன் பலகீனமானவன் தான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸு சஹாபாக்கள். ஒரு முறை சஹாபாக்கள் ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல எப்போவுமே பாடம் பயின்றவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அமர்ந்து பாடம் என்ன செய்வாங்க, பயின்று கொண்டு இருப்பார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் உங்களோடு இருக்கும் நிலையில், உங்களோடு நான் அமர்ந்திருக்கும் இந்த நிலையில் ஈமானுடைய உச்சபட்ச நிலைக்கு நான் அடைகின்றேன். ஈமானில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக, ஸ்பிரிட்டாக, உறுதியாக சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு நான் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில், உங்களிடத்தில் நான் பாடம் பயணிக்கக்கூடிய அந்த நிலையில் என்னுடைய ஈமான் நிலை உச்சபட்ச நிலையில் இருக்கின்றேன். உண்மையை சொல்கிறாங்க பாருங்கள் சஹாபாக்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்க, உங்களை விட்டு நான் விலகி போகிறேன் பாருங்கள், எங்களுடைய குடும்பத்தார் இடத்துலையும் என்னுடைய வியாபார தலங்கள் இடத்துலையும் இன்ன பிற இடங்களுக்கெல்லாம் நான் செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறாங்க, ஈமானுடைய நிலை எனக்கு பலகீனம் அடைகின்றது யா ரசூலுல்லாஹ். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உண்மைதான், அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு நிலையைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போதனை என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு கணமும் அல்லாஹ்வை நினைவு கூறும் வகையில் இது போன்ற சபைகளில் அமர்ந்து கொள்ளுங்கள். நல்லவர்களோடு, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களோடு, நல்ல போதனைகளை சொல்லக்கூடியவர்களோடு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்காது, அப்படியா நான் வெளியே போனாலாம் பலகீனமெல்லாம் அடையிறதில்ல என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லலை. நீங்கள் வெளியே போனீங்கன்னா ஈமான் பலகீனம் அடையாத, அப்படியெல்லாம் ஆகக்கூடாது, நீங்கள் அப்படியெல்லாம் ஆகக்கூடாது, ஏன்னா என்கிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க, அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அப்படி தான் இறைவன் ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த பலகீனத்தை சுதாரித்து கொள்வதற்காக வேண்டி தான் நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு மனிதனும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க பாருங்கள். இன்றைக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை பற்றி நமக்கு மிக முக்கியமாக அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையை அல்லாஹ் தஆலா இட்டு இருக்கின்றான். இன்ன ஸலாத்த கானன் அலல் மூமினீன கிதாபும் மௌகூதா. மூமின்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஷிர்க் வைக்காதீங்க. இன்ன ஷிர்க ஸுல்முன் அலீம்.
அப்படின்னு ஒரே வசனத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கலாம். இணை வைப்பது என்பது மிகப்பெரிய பாவம் என்பதை அல்லாஹ் ஒரே வசனத்தில் முடிக்கல. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபும் மவ்கூதா. மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. திரும்ப திரும்ப கேட்குறோம், திரும்ப திரும்ப என்ன படிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேரம் குறிக்கப்பட்ட கடமையை எத்தனை பேர் நாம் சரியாக நிறைவேற்றுகிறோம்? அப்போ சுய பரிசோதனை தேவையா இல்லையா? தேவைதான். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த பரிசோதனை, சுய பரிசோதனை எனக்கு நானே என்ன செய்யணும்? உண்மையிலேயே நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டேனா, தூதரை நான் ஏற்றுக்கொண்டேனா, நான் இறைவன் இட்ட கட்டளையை சரியாக நிறைவேற்றுகின்றேனா என்பதை நான் யோசிக்கணும். நான் மற்றவங்களை பார்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஒருத்தனை கை காட்டி அவனை நீட்டி சொல்வதற்கு முன்னால் 5 விரல்களில் ஒரு விரல் அவனை நீட்டி சொல்லுது, 4 விரல் நம்ம பக்கம் இருக்குது, நீ உன்னை பார்த்து கூடான்னு. இது ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்லுவாங்க. அப்போ பிறரை நாம் குறை சொல்வதற்கு முன்னால் நம்முடைய நிலை சீர்பட்டு இருக்கின்றதா, சீரான நிலையில் நாம் ஏகத்துவத்தை ஏற்ற பிறகு அமல்களில் ஈடுபட்டு இருக்கின்றோம் என்பதை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள். நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் 2 சஹாபாக்களுடைய தோள்களில் அல்லாஹ்வுடைய தூதர் கையை போட்டவர்களாக அந்த கால்களால் நடக்க முடியல. தரையில் கால்கள் இழுத்து கொண்ட நிலையில் பள்ளிவாசலை நோக்கி வராங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே, நாம் எங்கே? அகில உலகத்துக்கெல்லாம் அருட்கொடை, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டான். மறுமை நாளில் அவருக்காக எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத சிறப்பை அல்லாஹ் தஆலா இந்த நபிக்கு கொடுத்துருக்கிறான். என்ன சிறப்பு? எல்லா நபிமார்களும் அந்த சமுதாய மக்களிடத்தில் போய் எங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாங்கள்லாம் இறைவனுக்கு மாறு செய்து விட்டோம், தவறு இழைத்து விட்டோம், எங்களால் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் மகாமும் மஹமூதா, ஒவ்வொரு பாங்குக்கு பிறகு நாம் ஓதுறோமே துவா, அந்த துவாவில் மகாமும் மஹமூதா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்குவாயாக யா அல்லாஹ்ன்னு சொல்லி துவா கேட்குறோமே. அப்படிப்பட்ட தூதர் இந்த தொழுகையில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக அனுப்பப்பட்டார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக அனுப்பப்பட்டார்? இறைவனுடைய செய்திகளை கேட்டு மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து, அது மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக இந்த தீனை கடைபிடித்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். இதுக்காக தானே அல்லாஹ் அனுப்புனான். நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த நபியை அனுப்பியிருக்கான். இப்படிப்பட்ட அந்த நபியும் சுய பரிசோதனை செய்கிறாரு. எப்படி செய்கிறாரு? அல்லாஹ் எதுக்காக அனுப்பினான் நபியை? அல்லாஹ் எதுக்காக அனுப்பினான்? அல்லாஹ்வுடைய ஒரு சின்ன வார்த்தையை கூட எக்ஸ்ட்ரா கூட சொல்லாமல், கூட்டாமல் குறைக்காமல், அல்லாஹ் எதை அறிவித்து தந்தானோ அந்த வஹி செய்தியை முழுமையாக இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியைத்தான் அல்லாஹ் தஆலா நபிக்கு கொடுத்தானா இல்லையா? இந்த பணியை அல்லாஹ்வுடைய தூதர் முழுமையாக செய்து முடித்தாரா இல்லையா என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சுய பரிசோதனை செய்கிறார். ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ்ஜு, சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சஹாபால்கிட்ட கேட்குறாங்க, என்ன இந்த தீனை நான் உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேனே, முழுமையாக நான் எடுத்து சொல்லி விட்டேனா என்று கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எதை அறிவித்து தந்தானோ அதை எல்லாம் அப்படியே எங்களுக்கு சொல்லிட்டீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே இருக்கல. வானத்தின் பால் கையை உயர்த்துகின்றார்கள், யா அல்லாஹ் நீ தான் இதற்கு சாட்சி. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பயணத்தை, இறைவன் வகுத்து தந்த அந்த பயணத்தை
சரியான முறையில் அதை நிறைவேற்றிவிட்டேனா இல்லையா என்பதற்கு சாட்சியாக சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் சாட்சியாக பகர்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு தருணமும் சுய பரிசோதனை செய்து கொள்கின்றார்கள். அப்போ நாம் எம்மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம களிமா இன்ன ஷிர்க ஜுல்முன் அலீம் முடிஞ்சு போச்சு. ஆனால் 114 வசனம் கொடுத்துருக்கானே அல்லாஹ், மனுஷனை வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லைங்கிறான். ஆஃப்டரால் 5 வேளை தொழுகை சரியான முறையில் நம்மளால் நிறைவேற்ற முடியலையே, நம்முடைய நிலை எந்தவாக இருக்கும் என்று நாம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சரி, தொழுகை ஓரளவு நிறைவேற்றுறீங்க, அதோடு முடிஞ்சு போச்சா? இன்ன பிற தீமையான காரியங்களில் ஈடுபடாமல் இருக்க தவிர்க்க வேண்டிய விஷயங்களை நாம் தவிர்த்திருக்கின்றோமா? பார்க்குறோம் இன்றைக்கி உலகத்தில் நட்பு ரீதியாக, உறவு ரீதியாக ஏதாவது ஒரு இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு காரியம் நடக்குதுன்னா அதில் என்ன செய்கிறோம், கலந்துக்கிறோம். உறவினர்களை பேணணும். உறவினர்களை பேணுறதில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. யார் உறவுகளை பேணுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஆயுட்காலத்தை, உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லாரும் நினைக்கிறோம், கொஞ்ச நாள் இன்னும் உயிரோடு இருந்தால் நல்லா இருக்குமே. அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உறவினர்களோடு என்ன செய்யுங்க, ஒன்றி வாழுங்கள். இதை விட ஒரு சிறந்த அறிவுரை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேறு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான். அந்த சஹாபி என்ன செய்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஏற்றுக்கொண்ட நிலையில் அவங்களுடைய தாய் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப கண்டிக்கிறாங்க. என்ன கண்டிக்கிறாங்க, நீ இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து நீங்கள் திரும்பி விட வேண்டும். சஹாபியுடைய பேர் எனக்கு இப்போ நினைவில், திரும்பி வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது கட்டாயப்படுத்துகிறாங்க. நான் சாப்பிட மாட்டேன், நான் உறங்க மாட்டேன், நான் தனிமையில் நீ என்கிட்ட பேசாத, இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவருக்கு தொந்தரவுகளை கொடுத்து வருகின்றார்கள். அந்த சஹாபி என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முறையிடுகின்றார். யாரை சொல்ல இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய தாயையும் தந்தையும் நல்ல விதமாக நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்குறேன், அவங்களுக்கு தேவையான துணிமணிகள், அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்கிறேன். ஆனாலும் என்னை என்ன சொல்கிறாங்க, இந்த மார்க்கத்தை விட்டு நீ வந்துடணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லலை, அல்லாஹ் குர்ஆனில் பதில் சொல்கிறான். என்ன பதில் சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்களுடைய தாய் தந்தையர்களும் அல்லாஹ்வை விடுத்து மற்றவர்களை வணங்கக்கூடிய தெய்வங்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை கேட்கக்கூடாது. எப்படி பாருங்கள். அப்போது இந்த மாதிரி உறவுகளை நாம் என்ன செய்யணும், மார்க்கத்துக்கு விரோதமான விஷயங்களில் நாம் தவிர்த்து இருக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுய பரிசோதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கத்தில் எதுவெல்லாம் பிதத் என்பதை நாம் விளங்கி வச்சுருக்கிறோம். ஒருத்தர் இறந்து போயிட்டால் தஸ்வான், 10வது நாள், 20 நாள், 40 நாள், இது போன்ற ஃபாத்தியாக்கள் ஓதி எந்த பிரயோஜனமும் இல்லை, இது மார்க்கத்துக்கு விரோதமானது, இதை விளங்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி நல்லா ஓதக்கூடிய ஹஜரத் இடத்துல போய் தாயத்து கட்டுவோமா, கட்ட மாட்டோம். இஷ்ஷிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிறாங்க, யார் ஒருவர் தாயத்தை கட்டுகின்றார்களோ, தொங்க விடுகின்றாரோ, அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். இதை செய்ய மாட்டோம். செய்யக்கூடாத விஷயங்களில் ஒரு சிலது தவிர்த்து இருக்கின்றோமே, செய்யுங்கள் என்று தூண்டிய விஷயங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இந்த காரியங்கள்லாம் செஞ்சிங்கன்னா இவ்வளோ நன்மை என்று சொல்கிறாங்களே, இந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா? பாருங்கள், இன்றைக்கி பார்த்தோம், இன்றைக்கி எவ்வளவோ வயசானவர்கள் இருக்காங்க, இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய பல்வேறு செய்திகளை நமக்கு கற்றுத்தராங்க. இந்த இந்த பிதத்தான காரியங்களை விட்டு விலகிய நாம் இந்த நன்மையான காரியங்களில் செய்வதற்கான ஒரு ஆர்வத்தை மேற்கொள்கின்றோமா? இதை நம்ம சுய பரிசோதனையாக வச்சு பார்க்கணும். குர்ஆன் இன்றைக்கி அல்லாஹ்வுடைய இறை வேதம், இதை பார்த்திங்கன்னா
குர்ஆனை ஓத தெரியாதவங்க எத்தனையோ நபர்கள் நம்ம இடத்துல இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க இல்லையா, அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அது ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒவ்வொன்றும் 10, ஒரு எழுத்துக்கு 10 நன்மைங்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ரஹ்மான். நீங்கள் திக்கி தடுமாறி ஓதுனீங்கன்னா 2 கூலிங்கிறான், இரட்டடிப்பு நன்மைங்கிறான். அப்போ ஒருத்தன் ஒரு முயற்சி செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஓத தெரியலன்னு விட்டு விடக்கூடாது. முயற்சி தொடர்ந்து செய்து அவன் ஓத வேண்டும் என்ற ஒரு சைக்காலஜிக்கு மனுஷன் ஆர்வம் ஊட்டுறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனை என்ன செய்கிறது, ஓத தெரியாத ஒரு நிலையில் எத்தனையோ பேர் இருக்கும். எழுத்து கூட்டி ஓதுனா இரட்டடிப்பு 2 நன்மைங்கிறான். இதை வெறும் தொழுகையை மட்டும் முடிச்சுட்டு என்ன செய்கிறது, குர்ஆனை ஓதுறதில்ல ஒரு ஆர்வம் காட்டுறதில்ல, குர்ஆனை படிக்கிறதில்ல ஒரு ஆர்வம் காட்டுறதில்ல. ஏங்க இறைவனுடைய வேதங்க இது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கிய அற்புதம். இந்த வேதத்தை படிப்பதில் நம்ம என்ன செய்கிறோம், அலட்சியமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம அலட்சியமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். நினைவு கூறுவதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், வஸ்குருனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்ன நினையுங்கள், நானும் உங்களை நினைக்கிறேன். தொழுகையில் மட்டும் நினைக்கிறது இல்லைங்க, ஒவ்வொரு நம்ம தீமையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கணப்பொழுதும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். இதில் இன்றைக்கி ஒரு சின்ன 2 ஹதீஸ்கள், சிறப்புக்குரிய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்ற செய்தி 1052வது ஹதீஸு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுப்ஹானல்லாஹி வ புக்ரத்தும் வ அசீலா. பெரும்பான்மை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜிக்ரை பெருநாள் தினங்களில் சுன்னத்து ஜமாத்தில் ஓதுவாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தும் வசீலா. இதுக்கு என்ன நன்மை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இதை அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ்வை நான் பெருமைப்படுத்துகின்றேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று நான் அதிகமாக போற்றுகின்றேன் என்று காலையிலும் மாலையிலும் யார் இதை ஓதுகின்றார்களோ இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது. யாருக்கு வானத்து வாசல்கள் திறக்கப்படாது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் சில விஷயங்களை மனிதர்கள் விளங்கும் வகையில் சொல்லுவான். யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை நிராகரிக்கின்றார்களோ, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையாத வரை அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யார் உலகத்தில் இணை கற்பிக்கின்றார்களோ, அல்லாஹ்வை மறுத்து இணை கற்பிக்கின்றார்களோ, இந்த உயிரை எடுத்துகிட்டு போகிறாங்கள, அங்கே வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படாது, அங்கேருந்து தூக்கி எறிவாங்க. இந்த ஹதீஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இந்த திக்ரை ஓதுறது இதுக்கு என்ன சிரமமா? இது அல்லாஹ்வை நாம் அதிகம் அதிகம் நெருங்கினால் அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், விளங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்ற இன்னொரு செய்தி. அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி. இது சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா 12 மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு என்ன செய்வாங்க, நன்மையை எழுதுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை மட்டும் ஒரு இபாதத்தாக கருதுபவர்கள் என்ன செய்யணும், இதுபோல விஷயங்களை நம்முடைய நன்மைகளை அதிகரித்து கொள்வதற்கான ஆர்வத்தை நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் இன்க்ரீஸ் பண்ணணும், அதனுடைய தொடர்புகளை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கணக்கின்றி அல்லாஹ் தஆலா இலகுவாக நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக இருந்துருவோம். அதே நம்ம ஏகத்துவத்தை ஏற்ற நாம்
நம்முடைய குறைகளை அல்லாஹ் பிடிக்க நாடினால் பிடிச்சு அப்புறம் அல்லாஹ் தஆலா நம்மளை நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகும்போது எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டிய வரும் என்பதை உணர்ந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றோமா, அல்லாஹ்வுக்கு இறையச்சத்தோடு நாம் தொழுகின்றோமா, இறைவனிடத்திலேயே நாம் துவா கேட்குறோமா என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.